ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரிச்சிட்டா போச்சு தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப காமெடியான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பெஞ்சில் அமைதியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பக்கத்தில் வந்து உட்காந்தவர் அப்படியே அவரை கவுத்து விடுற மாதிரி பெஞ்சையும் சேர்த்து சரிச்சு விட்டாச்சு. நம்ம சும்மா இருந்தாலும் நமக்குன்னே தேடி வந்து நம்மளை கீழே தள்ளி விடுறதுல அப்படி ஒரு ஆனந்தம். இங்கே பேய் பிசாசு மாதிரி வேஷம் போட்டுட்டு வரவங்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு வேலி பக்கமாக ஒதுங்கி நிற்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். சரியா ஆள் வர நேரம் பார்த்து எதிரில் வந்து அவரோட காலை அவரை தடுக்கி கடைசியில் அந்த கம்பியில் போய் மோத வேண்டியதாயிடுச்சு. பேய் இல்லை மனுஷன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்ததான் இங்கே பூட்டி இருக்கிற கதவை திறக்கிறதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. இப்படி திறக்கலாம் அப்படின்னு பார்த்தா எப்படியுமே திறக்க முடியல. பக்கத்தில் இருந்தவங்க இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கடைசியில் அந்த பேகை வாங்கி ஒரு தள்ளவும் கதவை திறக்கவும் சரியா இருந்தது. கடைசியில் வேகமாக போய் கீழே விழ வேண்டியதாயிடுச்சு. அடுத்ததான் இங்கே பார்க்குற இந்த மினி போட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது. ஒரு தடவை ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்ச மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டி பார்த்தாச்சு. இப்போ மெதுவாக கரைக்கு வரலாம் அப்படின்னு கரைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் காலை தூக்கி வச்சாங்க. ஆனால் அது தண்ணிக்குள்ளே விழ வேண்டியதாயிடுச்சு. இங்கே ரோட்டு பக்கமாக ஒரு நாய் நடந்து வந்தது. அந்த பக்கமாக சைக்கிளில் ஒருத்தர் வேகமாக வந்துட்டு இருக்கிறாரு. இது ஒரு இறக்கம். இந்த நாய் என்ன நினைச்சதோ நம்மள தான் துரத்திட்டு வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இது வேகமாக ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கு. வயசில் சம்மந்தமே இல்லாமல் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது 3 மாடுகள், நடுவில் ஒரு நாய். எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே கலரில் இருக்கிறதுனால இந்த மாடுகள் இந்த நாய் மேலே ரொம்ப பாசமாயிடுச்சான். இந்த நாய்க்கு என்ன விஷயம்னே தெரியல. எதுக்கு 3 பேரும் நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட அந்த இடத்துல நிற்கிது. இதே மாதிரி தான் இங்கே ஒரு டயர் உருண்டு வந்தது. இந்த நாய் ஓரமாக நிற்காம இந்த டயர் நம்ம மேலே வந்துடும் அப்படிங்கிற பயத்தில் வேகமாக ஓட ஆரம்பிச்சது. ஓடுது டயரும் ஓடிட்டு இருக்கு, இந்த நாயும் வேகமாக ஓடிட்டு இருக்கு. டயர் ஒரு பக்கமாக விழுற வரைக்கும் இந்த நாயோட ஓட்டமும் முடிகிற மாதிரி இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப ஜாலியாக குதிரை மேலே சவாரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாயை தான் பார்க்குறோம். குதிரையும் இந்த அளவுக்கு துள்ளி ஓடினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட தடுமாறாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்னது தான் இந்த நாயோட திறமையே. இதே மாதிரி இங்கே இவர் சறுக்கிட்டு போகலாம் அப்படின்னு அழகாக சறுக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது குறுக்க ஒரு நாய் வந்தது. ஒரு தட்டு, அவ்வளவுதான். அவர் ஒரு பக்கமாக போய் விழ இந்த சறுக்கு பலகை அது இன்னொரு பக்கமாக போய் விழுந்திருக்கு. இங்கே பூனைகளுக்கு இருக்கிற வித்தியாசமான பழக்கத்தை தான் பார்க்குறோம். அதே பழக்கத்தோட பக்கத்தில் இருக்கிற ஓனரோட தலைமுடியை பிடிச்சது. எவ்வளவு நீளமான முடி அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். இங்கே இந்த வீடியோவில் தொட்டா சினிங்கி மாதிரி தொட்டதும் சிரிக்கிற ஒரு மீனை தான் பார்க்குறோம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு மீன். இது பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணு மூக்கு வாயோட தெளிவாக இருக்கும். தொட்டதும் இப்படி தான் குலுங்கி சிரிக்குமா. அடுத்ததான் இங்கே காரில் போயிட்டு இருந்தவர் வண்டியை நிறுத்தி எப்படி போகணும் அப்படின்னு மாடுக்கிட்டே வழி கேட்குறாராம். அந்த மாடும் ஏதோ எல்லா வழியும் நல்லா தெரிஞ்ச மாதிரி இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு அது இன்னொரு பக்கமாக வழி காட்டிட்டு இருக்கு. எப்படியோ பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிஞ்சுது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சறுக்கு பலகையில் சறுக்கிட்டு போகிற குரங்க தான் பார்க்குறோம். தலையில் ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் போகிற போக்கில் ரோட்டு பக்கமாக நின்று ஒருத்தரை கீழே தள்ளி விட்டுட்டு போகுது. சறுக்கு பலகையை கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு. இங்கே ஓரமாக உட்காந்துருக்கிற அந்த குரங்குக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் பதிலுக்கு அது தலையிலே தட்டிக்குது. கடைசியில் குரங்கு பக்கத்தில் போய் அதுக்கிட்ட அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நான்லாம் ரொம்ப பெரிய திறமசாலை அப்படின்னு வீட்டிலே 2 காலில் நடந்துட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான நாயை தான் பார்க்குறோம். தலைகீழ நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிடுச்சு பாருங்களேன். ஏதோ கொஞ்ச நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதையே முழு நேரம் ப்ராக்டிஸாக பண்ணியிருக்குது போல. வீடு முழுக்க இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்காகவே இது ஒரு சாதனை பண்ணலாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் குரங்குகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே சும்மா அடிப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற ஒரு குரங்கை பார்க்குறோம். இந்த குரங்கை தூக்கிட்டு போகிறதுக்காக 2 பேர் வேகமாக ஓடுறாங்க. கடைசியில் அடிபட்டு குரங்கு விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி பயிற்சி எடுத்தா கடைசியில் எப்படி காப்பாற்றுறது? இந்த குரங்கோட ரியாக்ஷனை பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடந்து வர ஒரு யானையை தான் பார்க்குறோம். போகிற யானை சும்மா போகாமல் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற ஒரு பைக்கை வேணும்னே கீழே தள்ளி ஒரு மிதிச்சிட்டு போகுது. யானைக்கு சேட்டை தானே, நடந்து போகிற வழியிலே ஒரு தட்டிட்டு போகுதான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற செருப்பை தூக்கி வித்தியாசமாக மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை தான் பார்க்குறோம். திடீர்னு வீட்டில் இருந்து பார்த்தவங்க இதே நட தலையில் புதுசாக முளைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்க்கும்போது அது ஒரு செருப்பு அப்படிங்கவும் அதை பார்த்தது ரொம்ப ஆர்வமாயிடுச்சு போல. வீட்டில் இருக்கிறவங்க தான் எடுத்து விட்டுருக்குறாங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த நாய் கூட போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். இந்த நாயும் எதுக்கும் சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு பக்கமாக போட்டு ஆடிட்டு தான் இருக்கு.